பாக்கியா வந்துட்டு ராதிகா வந்துட்டு கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ கூட வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு கேட்டாங்க, உனக்கு வருத்தமா இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு எதுக்கு வருத்தம், நாங்கள் தேவையில்லாத பற்றி நினைக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் கோபி வந்துட்டு பாக்கியா என்ன விஷயம் பண்ணாலும் அதில் வந்துட்டு கண்ணா வந்துட்டு இருக்கிறாங்க நினைக்கிறவங்க வீடியோ கலெக்ட் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனி அவன் பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பழனிசாமியோட அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் வந்துட்டு இவங்கிட்ட வந்துட்டு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு லேட்டாகிக்கிட்டே இருப்பான், அதுக்கப்புறமா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வேறு ஏதாவது பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் இவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை கெடுக்கிற விதமாக அவங்க பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் பழனிசாமிக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாக்கியா மேலே வந்துட்டு ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் முடிச்சோம் அப்படின்னா பாக்கியா கல்யாணம் முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது இப்போ வேணாம் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பொறுக்கிற மாதிரி வந்து தெரியலை. இதை வந்து நம்ம கோபி கேட்டுட்டு பாக்கியா கிட்டே ஸ்ட்ரைட்டாக வந்து கேட்டுடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு சொல்லி முடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொறுப்பான ஒரு அப்பா வந்து நடந்திருக்கீங்களா, அப்புறம் அதுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. பாக்கியா சொன்னது கரெக்டாக இல்லைன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கான்பாஸ் சொல்லி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோட் அப்டேட் தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.